கொளத்தூருக்கு விஜய் போட்ட ஸ்கெட்ச். வரவிருக்கும் தேர்தல்களில் மு.க.ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூரில் போட்டியிடுவதற்கே யோசிக்கும் அளவுக்கு தாவேக போடும் மாஸ்டர் பிளான். தமிழக அரசியலில் கொளத்தூர் தொகுதி எப்போதுமே ஒரு தனித்துவமான கவனிப்பை பெற்றது. இத்தொகுதியில் 3 முறை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு கடுமையான போட்டிக்கு இடையே வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார். இருப்பினும் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் ஸ்டாலின் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த விதம் அங்கிருந்த மக்களிடையே ஒருவித அனுதாப அலையை உருவாக்கியது. இந்த அனுதாப அலையை தாவேக தலைமையோ அல்லது முதலமைச்சர் விஜயோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள வடசென்னை பகுதிகளில் தாவேகாவுக்கு இருக்கும் செல்வாக்கை வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலும் தக்க வைத்துக் கொள்ள தீவிரமாக திட்டமிட்டு வருகிறாராம் விஜய். இதன் ஒரு பகுதியாக பெரம்பூரில் 1013 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அறிவித்ததை தொடர்ந்து இப்போது கொளத்தூர் தொகுதியும் விஜயின் நேரடி பார்வைக்கு வந்துள்ளது. சமீபத்தில் கொளத்தூர் எம்எல்ஏ வி.எஸ். பாபுவை நேரில் வரவழைத்த விஜய் தொகுதியில் நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். அப்போது கொளத்தூரும் என்னோட சொந்த தொகுதி மாதிரிதான், மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல திட்டங்களையும் பக்காவா பிளான் பண்ணி கொண்டு வாங்க என விஜய் கண்டிப்பான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளாராம். இந்த நகர்வுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் வியூகம் இருக்கிறது. கொளத்தூரில் ஸ்டாலினுக்கு இருக்கும் அனுதாபத்தை உடைப்பது முதல் இலக்கு. ஸ்டாலினை விடவும் தாவேக அரசுதான் கொளத்தூருக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறது என்ற பிம்பத்தை மக்கள் மனதில் பதிய வைப்பதே இதன் நோக்கம் என சொல்லப்படுகிறது. திமுகவின் முக்கிய தலைவர்களை சென்னையை விட்டு வேறு மாவட்டங்களுக்கு மாற வைப்பதும் வடசென்னையை தாவேகவின் கோட்டையாக மாற்றுவதுமே விஜயின் இந்த மாஸ்டர் பிளான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.